வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு சாங் லிரிக்ஸ் வீடியோ தான் எப்படி சிம்பிளாக இன்ஷார்ட்டில் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பிளாக்னு இருக்கும். ஸோ அந்த பிளாங்கை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே கேன்வாஷ்னு இருக்கும். 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்டுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அதில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் கலர் இந்த மாதிரி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும் கீழே. அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அது செட் ஆகிடும். அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 16:9 ரேஷியோ கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ எந்த அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி கிராப் பண்ணிடுங்க. கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை கரெக்டாக வந்துட்டு அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த பார்டருக்குள்ளே லைட்டாக உங்களுக்கு இமேஜ் வந்து இந்த மாதிரி தெரியணும். ஸோ அது லைட்டாக அந்த ஒயிட் பார்டரும் பேக்ரவுண்டில் தெரியணும். அப்புறமா உங்கள் ஃபோட்டோவும் கரெக்டாக வந்து செட் ஆகணும். அது மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு லிரிக்ஸ் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த கார்னரில் செட் ஆகிடும். அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவை மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்னும் 2 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி மேலே ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கடைசி எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மறுபடியும் ஒரு 2 பார்டர் இமேஜ் மாதிரி ஒயிட் கலர் இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் மறுபடியும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அது உங்களுக்கு செட் ஆகிடும். அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த இமேஜையும் மேலே இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே கரெக்டாக வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பின்னு இருக்கும். அந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த பாக்ஸ்லேயும் வந்து செட் பண்ணுங்கள். பாக்ஸில் செட் பண்ணுறப்ப அந்த பேக்ரவுண்ட்லேயும் லைட்டாக அந்த ஒயிட் தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அது மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும். மறுபடியும் அதை செலக்ட் பண்ணிட்டு வேறு எந்த இமேஜ் வந்து நீங்கள் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகாது. அதுக்கு கிராப் ஐக்கானுக்கு போங்க. ஸோ அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு மறுபடியும் கரெக்டாக அந்த இமேஜுமே வந்துட்டு உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அதுக்குள்ளே உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதை இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானு கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். மை மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ஆடியோ வந்து வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ மட்டும் கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு அந்த லிரிக்ஸோட கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.